குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு, அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், 3வது நாளாக குற்றால அருவிகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வனத்துறை சார்பாக என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? தென்காசி மாவட்டம் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் கடந்த ஒரு மாத காலமாக சீசன் துவங்கி களை கட்டி வருகிறது. இதனால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டி வந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வருகிறது. இதனால் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குற்றாலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலத்தில் கடந்த 31ஆம் தேதி முதல் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று 3வது நாளாக தடையை நீடித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து இப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகள் அனைத்திற்கும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் குண்டாறு, சிற்றாறு, அரிகர நதி, அனுமன் நதி உள்ளிட்ட அனைத்து நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளான குண்டாறு அணை, கற்பா நதி அணை, அடவி நயினார் கோவில் அணை, ராமநதி அணை, கடனா நதி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை 36.10 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையானது நிறைந்து முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளது. அணையிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட கன அடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் குன்றாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று விடுமுறை தினம் என்பதால் குற்றால அருவியில் குளிப்பதற்காக காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்த நிலையிலும் அருவிகளில் வெள்ளத்தை மட்டும் வேடிக்கை பார்க்க முடிகிறதே தவிர அவர்களால் குளித்து மகிழ முடியவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் குற்றால அருவிக்கரை பகுதிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர் பகுதிகளுக்கு யாரும் சென்று விடாமல் இருக்கின்ற வகையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.